உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு வெளியேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானம் பண்ணுவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. என்ன சொல்கிறாருங்க எபிரேய நிருபக்காரன்? நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. பின்பற்றுங்கள். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தார்களாம். 2 பாயிண்ட். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அப்படின்னா என்ன? விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசு, அதுதான் விசுவாசம். அந்த இயேசு வெறும் இயேசு கிடையாது. அந்த இயேசுகள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த இயேசுக்கு சுலாமன்ற பரலோகமே இருக்குது. இயேசு உலகம், அதுக்கு பேர். இயேசு சரீரம், இயேசு ரத்தம். ஆமாம். அதுபோல் அவிசுவாசன்றது ஒன்று என்னென்னா பிசாசு. அந்த பிசாசுக்குள்ளே எல்லா கட்டக்காரங்களும் பாதாள ராஜ்யமே இருக்குது. அது பிசாசு வாக்குத்தத்தம் தான். அப்படி அதில் நிலைத்திருக்கிறவனுக்கு உண்டாகும். இது விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திர செல்லாமா? ஆமாம். தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல விசுவாசத்துக்குள்ளே வரணும். அப்போ அவிசுவாச மனுஷன் பிறக்கும் போதே அவிசுவாசத்தில் பிறந்திருக்கிறான். அதில் நீடிய பொறுமையாக இருக்கிறான், அவிசுவாசத்திலே இருக்கிறான். அதனால் பிசாசு சாபம்லாம் பலிக்குது அவனுக்கு. இப்போது அப்படிப்பட்டவன் விசுவாசத்துக்குள்ளே வரணும், கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நீடிய பொறுமையான மாறாத தன்மை. அந்த கிறிஸ்துவே தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுக்க எல்லா வாக்குத்தத்தத்தையும் நீ சுதந்திரித்து கொள்ளலாம். அதுதான் இந்த எபிரேய நிருபத்தார் சொல்கிறார். இன்றைக்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் எல்லா திருச்சபையிலையும் பிரசங்கம் பண்ணாங்க. எங்கள் சபை குளோபல் சர்ச்சு, எங்கள் சபைக்கு வானம் கூரை, இதுதான் வானம், பூமி பார்த்தபடி. உலகம் 816 கோடி பேருக்கு இந்த பிரசங்கம். ஆதாமுக்குள் பிறந்தவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் அவன் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளலாம். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமைக்குள்ளே வரணும். நீடிய பொறுமைன்றது என்னன்னா, விசுவாசத்தில் மாறாது இருக்கிறது. மாறவே கூடாது. இயேசு தேவி நீதிட்டு உடித்ததில் அதை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்தில் கொடுக்கறதுல உறுதியாக இருக்கணும். அதுதான் நீடிய பொறுமையாக இருக்குது. இடையில் டக்குன்னு மாறி ஆதாமுக்குள்ள நன்மை தேம காரியத்தில் பிசாசுக்கிட்ட மாறிடக்கூடாது. மாறாது இருக்கணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நிமிஷந்தோறும் பிசாசு ஓட, அசுத்தாய் ஓட, பசுத்தாய் வர, தாவீது வர விருத்தி அடைந்தான். அதான் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும்
சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவளாயிருந்து. அதான் தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும், நீடிய எக்காலத்தில் எந்நேரத்திலும். எக்காலத்தில் எந்நேரத்திலும் எக்காலத்தில் எந்நேரத்திலும் விசுவாசத்திலே இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. தாவீது சொல்ற, என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கும். எக்காலத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கும். எந்நேரமும் இயேசு ஜீவன் பரிபூர் இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவம். அப்போது நீங்கள் அசதியாயிராமல்னாக்கா நன்மை தீமையில் போயிட்டு அசதியாகிடாதுங்க. எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. பின்பற்று. ஆமாம், விசுவாசத்தை நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் பின்பற்றுகொள்ளாயிருந்து அசதியாயிராமல் நீங்கள் அசதியாயிராமல்னா என்னென்னா, நீங்கள் நன்மை தீமை காரியத்திற்கு அசதியாக்கிறீங்க. அந்த நேரத்தில் நெகட்டிவ் வாக்கு தத்துவம் பிசாசுடைய காரியம்லாம் பழிச்சுது. அதனால தான் இயேசுனா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாதமான கனி, சந்தோஷ கனி, சமாதான கனி, ஐஸ்வர்ய கனி, பரலோக கனி, எல்லா வாக்குத்தத்த கனி. அவர் திராட்சை செடியில் கொடி நிலைத்திருக்கிறது போல விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளலாம். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு வாக்கு தத்துவம். அவர் தழும்புகளால் சுகமானாய், அவருடைய தரித்திரத்தினால் நீ ஐஸ்வர்யவானாய், அவர் என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன். இப்படி எல்லாம் பாவத்தையும் மன்னத்தையும் தரித்திரத்தை பாதத்தெல்லாம் சிலுவில் ஏற்றுக்கிட்டு நமக்கு தேவி நீதி உயிர்த்தேர்தல் பரலோக ராஜ்யம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் எல்லா வாக்கு தத்துவத்தை கொடுத்துக்கிறார். ஆசீர்வாதம் தான் சிலுவையில் A to Z எல்லா சாபத்தையும் A to Z ஆசீர்வாதமாக கொட்டி குழிந்து கொடுத்துக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்து தான் விசுவாசம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கும் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்தங்களை வாய்நாளெல்லாம் நீர் இடைவிடாமல் எக்காலத்திலும் உணர்வுபூர்வமாய் கொடுக்க 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 அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிப்பாய். ஏதோ ஒன்று நிமிஷந்தோறும் ஒரு சுதந்திரிப்பு வருதுங்க. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசி ஜீவாத்மாவாகி ஜீவசுக்கனிலே இருன்னு சொன்னார். அவங்க ஜீவசுக்கனிலே 24/7 இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சரீரம் ஜீவசுக்கனியில் அதில் எனக்கு இருக்க ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாகவே இருந்தது. ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குதாங்க. அபிஷேகம் தேவாவியான தேவதூர பிரசன்னம் இருக்குது. என்றைக்கு அவிசுவாசமாகி தேவடைய வார்த்தையை அவிசுவாசித்து பிசாச வார்த்தை கேட்டு நன்மை தீமை சாப்பிட்டாங்களோ அன்னிலேருந்து சாபம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கனியை பிடிச்சிக்கினாலே சாகவே சாவாய். அப்போது அதில் இருக்கிற ஆதாமின் சிந்தையில் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் சிந்தையிலே இருக்கும். இயேசு ஜீவன் பரிவிச்ச வேலை வானத்தோட சகல அதிகாரம் அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக உணர்வுபூர்வமாக கொடுக்கறதுல அசதியாயிராமல்
ஃபயராக இருக்கணும். உங்களை சபிக்கள் ஆசிர்வதிங்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகிங்கள், துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவில் சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. வானத்தில் சகல அதிகாரம் பிதா குமார் பரிசுத்த ஆவியே ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க 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 விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டிப்பாக சுதந்திரிப்பீங்க. ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டினா கூட விசுவாசம் அங்கே விசுவாசமாக்கிய கப்பல் சேதப்படுது. ஒரு பிசாசு வந்து எல்லாத்தையும் தர்றான். அதுதான் இயேசுவே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்திலும் கொடுக்கணும், சோர்ந்து போகாமல் கொடுக்கணும், வாய்நாளெல்லாம் கொடுக்கணும், இடைவிடாமல் எக்காலத்தில் எந்நேரத்திலும் கொடுக்க 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 நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பீர்கள். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் இயேசு எங்கே போனாலும் அவிசுவாசத்தில் மாறாது இருக்கிறாங்க. கவலை, சுயநீதி, அநீதி, கண்களிச்சம், மாம்ச ஜீவனத்தின் பெருமை எல்லா பிசாசின் வல்லங்கள் அகப்பட்டுருக்குறாங்க. அது நெகட்டிவ் இல்லை. ஆதாமுக்குள்ளே நன்மார்க்க நல்லவன் கெட்டவனாகிறாங்க. நன்மை தீமை கனி அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குது. அதுதான் மத்தியஸ்தம். தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு அவிசுவாசத்தில் நீடிய பொறுமைனா அதிலே ஊறிடுறாங்க. உடனே பிசாசு சாபத்தையும் பாவத்தையும் வண்டி வண்டியாக கொடுக்குறான். வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், சுத்தாவி, ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில், சபையில், வேலை ஸ்தலத்தில் எங்கே பார்த்தாலும் உன்னியத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவங்களை இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன். ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தது கொடுக்குறார். மத்திய மார்க், லூக்கா, அப்புறம் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் இயேசு எடுத்துல பைபிளே ஃபேவரட் வசனம். ஏனோ பிரசங்கம் பாருங்கள், இந்த வசனத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி பிரசங்கம் பண்ணாதே போயிட்டாங்க. என்னுடைய எல்லா செய்தியிலும் இந்த வசனம் தான் ஹைலைட்டாக இருக்கும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசுக்கு சுவாமி ஜீவ விருட்சத்திக்கனி. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசுக்கு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு தத்துவம் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதுதான் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருது. அவிசுவாசத்தில் இருக்கிறனா விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்து அதில் உறுதியாக நிற்கிறாரு. உடனே பிசாசுகளெல்லாம் ஓடிது, வியாதியெல்லாம் நீங்குது. கூட சவுடர் முடர் எல்லா வியாதி குஷ்ரோகி சுத்தமாகறாங்க. முடவங்களாம் நடக்கிறாங்க. தொய்வுகளை ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யம், பிதா குமார் பரிசுத்த ஆதாம் முழு உலகத்துக்கு. அதுதான் விசுவாசம். நீடிய பொருள் மாறவே இல்லை. இயேசு ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். பாவன்ட்டு மரணம் போய்த்தானோ பசுத்தாய் வந்து அங்கே வாக்கு தத்துவம் நிறைவேறித்தான் ஆகணும். அப்புறம் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னில் வார்த்தையில் நிலைத்திரு. திருப்பி பழையபடி அவிசுவாசத்துக்கு போகாத. நன்மை தீமறியத்தக்க கனி, நல்லவ கட்டவிட மாறாத. சுயநீதி அநீதி, நன்மை தீமறியத்தக்க கண்ட சுயநீதி அநீதி. இயேசு தேவ நீதி. இயேசு தேவ நீதி டு உடித்தேதல். மனுஷன் அநீதி டு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் அவிசுவாசம். அதில் உலகம் ஃபுல்லாக ஊறிக்கிறாங்க. அதனால் சாபத்தால், பிசாசின் வாக்கு தத்துவம், வியாதியால், வறுமையால், தரித்திரத்தால் இருக்கிறாங்க. இப்போ எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொண்டவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. எவ்வளோ அருமையாக சொன்னான் பாரு. எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை தேவி நீதியிலிருந்து உழித்ததில் வரைக்கும் இயேசு மரித்தோர் கூட உயிரோடு எழுப்பி வாக்குத்தத்த நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. மரணன்றது ஆதாம் மூலமாக வருது. பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமறியத்தக்க கனியிலேயே உறுதியாக இருந்தீனாக்கா அது பாவத்தில் தொடங்கி மரணத்தில் போய் முடிஞ்சு அது பிசாசு வாக்கு தத்துவம். அவிசுவாசத்திலே நீடிய பொறுமையாக மாறாத அப்படியே லைஃப் போடுறது. ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், படிச்சுக்கலாம், படிக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்கார ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, எதானா இருக்கலாம். ஆதாமின் சிந்தை மரணத்தில் போய் முடியுது. இயேசு வந்ததுமே அவர் உழித்தொழி ஜீவனை கொடுக்குறாரு. அதுதான் விசுவாசம்.
விசுவாசம்னா தெய்வீகமானது, அவிசுவாசம்னா மாம்சீகமானது. மாம்ச சிந்தை மரணம், பிசாசுக்குரியது அவிசுவாசம். அதில் போய் நீடிய பொறுமையாக இருக்காது. காலையிலேருந்து நைட்டு வரை அபிஷேகம், நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி என்ன பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறது, அதெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து ஜீவன் பாரு வானத்தில் பரலோக ராஜ்யத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை உணர்வுபூர்வமாக பேச 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 கோடா கோடி ஜீவ சொல்கிறோம், ஜீவரத்தம், ஜீவவானம், ஜீவபூமி பிதாக்குவாரம் ஆதாம் முழு உலகத்தை உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். ஏசு ஜீவ சொல்கிற ஜீவரத்தை நல்ல தேவனுக்கு ஆதாம் முழுவதும் கொடுத்ததுமே உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து விடுதலை ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இனி பாவம் செய்யாது, அதிக கேட இனி பாவம் செய்யாது. கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னில் என் வார்த்தைகள் அவனை நிலைத்திரு. அதான் நீடிய வாக்கு விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளலாம். நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்தை சுகம் பலஞ்சி தரித்திரத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசு ராஜ்யத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, மரணத்தில் விடுதலை, மல்ட்டத்தனம் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகிடலாம். ஜீவ சரீரம், ஜீவரத்தம் மட்டும் டோட்டலாக சர்க்கம்டன்ஸ் கிறிஸ்து ராஜ்யத்தில் வரணும், தேவடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும். அதுதான் விசுவாசம். நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 வாக்குத்தத்த செய்தி தான். எல்லா திருச்சபையிலும் வாக்குத்தத்தங்களை சொல்கிறாங்க. அதை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை பிதாவை ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். எப்படி பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு ஆதாம் முழு அவிசுவாசத்தை குத்து 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 பிசாசு வாக்குத்தத்தெல்லாம் பெற்றுக்கிறானோ, அதுபோல் தேவனுடைய வாக்குத்தத்தை பெற தேவன் ஜீவனுள்ளவர். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் அந்த ஜீவனில் தேவி நிதி டூத்தில் இயேசு கிறிஸ்து எல்லா வாக்குத்தத்துக்கும் எந்தெந்த வாக்குத்தத்தமோ அதை பிதா குமார் ஆதாம் முழு உலகு. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்குறது பேர் தான் விசுவாசம். ஒரு ஆளுக்கு நன்மை தேவை காட்டினா கூட விசுவாசம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஆள் பிசாசு வந்து எல்லாத்தையும் கெத்துருவான். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவ ரத்தத்தையே கொடுக்குது. அதனால தான் வாக்கு தத்தத்தை இயேசு சுதந்திரத்தை கொடுக்குறார். எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து வியாதியிலிருந்து விடுதலையாக்குறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குறார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குறார், மரணத்திலிருந்து விடுதலையாக்குறார், அசுத்தாவிலிருந்து விடுதலையாக்குறார், சிக்கல்லேருந்து விடுதலையாக்குறாரு, எல்லா பிசாசு ராஜ்யத்திலேருந்து மக்களை விடுதலையாக்கிறார். ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து அசதியாகவே இல்லை. பரியேசு 3 வருஷம் ஓடியதில் ஓடி 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 எங்கே போனாலும் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனில் தேவி நீதி தூத்துல இயேசு கிறிஸ்து அவன்றது பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு, எக்காலத்தை கொடுக்குறாரு, சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது, தேவதூதர்களாக வராங்க. எல்லா பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விடியலாகி இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிடித்திருக்கிறார். சோத்திரம் சோத்திரம். அவனே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் என் வார்த்தையில் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டது. கிறிஸ்துவை சேர்ந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. கிறிஸ்து நானே வழியும் சத்திய ஜீவனம். அதுதான் விசுவாசம். இயேசு தான் விசுவாசம். ஆதியாக வெளியே இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்க. அதுதான் விசுவாசத்தில் நீடிய பொறுமைனா மாறாது இருக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிறிஸ்துவை சேர்ந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் வானத்தோட சகல அதிகாரம் பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, பாவுன்ட்டு மனவோட அசுத்தாயோட பசுத்தாயோட வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற தேவதூர்களாக பணிவிடை செய்வாங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தையும் ஜீவனும் சமாதானம். அந்த ஜீவனில் இயேசு சுவாமின்ற வாக்குத்தத்தை பரலோக ராஜ்யமே இருக்குது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிடும். பழையவில் எல்லாம் ஓய்ந்து போயினேன், எல்லாம் புதிதாயினேன். அப்போது ஒரு மனுஷனை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை அவன் அடையணும்னா ஆதாமுக்குள் இருக்கவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். நன்மத்தையும் மரியாதைக்கு சாக கிடக்கணும். கிறிஸ்துவ ஜீவ விச்சத்துக்களில் கொண்டு வரணும். அந்த ஜீவஸ்ரீ தேவி நீதி டூத்தில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தம். அதை அவன் பேர் சொல்லி பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு. இதுதான் விசுவாசம். எல்லையற்ற ஐஸ்வர்யம் வேணும்னா இயேசு ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா தரித்திர சுட்டு ஒரு பசுத்தாய் தேவ ஐஸ்வர்ய வாசலை தட்டுங்க. சிலுவையில் தான் பண்ணார். எல்லாருடைய சாபத்தை பாவத்தை மனத்தை ஏற்றுட்டு இயேசு ஜீவ ஐஸ்வர்யம்.
சோஸ்ரம் இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்துக்கு கொடுங்க. சோர்ந்து போகாமல் கொடுங்க. அசுத்தாய் தோர்த்துங்க. பசுத்தாய் இருங்க. தேவதூர்களெலாம் பணிவிடை செய்வாங்க. கர்த்தர் மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வரார். பசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எபிரேயர் 6:11 சோத்திரம். நீங்கள் அசதியாயிராமல் ஆதாமுக்குள்ளே இருந்துடாதீங்க. காலமெல்லாம் இருக்க நிமிஷந்தோறும் பிசாசுங்கிறியே தான் நடக்கும். திருடனாகிய பிசாசு திருடவும் சமாதானம் சந்தோஷம் சுக பலன் ஜீவன் எல்லாத்தையும் திருடின்னு கொண்டு நைட்டு தான் இருப்பான். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வரைக்கும் வேறுண்டு நானும் அவியலுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். இந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்து கொடுங்க. நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொண்டவர்களை பின்பற்றவர்களாயிருங்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, எஸ்தர், புதிய ஏற்பாடு பேதுரு, பவுலு, தோமா, சீசர்கள் எல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிட்டு அந்த இயேசு தேவ நீதி தூவித்ததில் அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் இடைவிடாமல் குத்திக்கிட்டே இருந்தார். எக்காலத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். சோர்ந்து போகாமல் குத்திக்கிட்டே இருந்தார். ஆபிரகாம் எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை இயேசுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு நீடிய பொறுமையாக இடைவிடாமல் எக்காலம் 25 வருஷமாக எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி அது இயேசுடைய பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி ஜீவ ஆட்டுக்குட்டி இயேசு ஜீவன் பரி இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக உண்டாயிருக்குது. ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாது ஆடுகளும் மாடுகள் ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் ஆபிரகாமை சகல காலத்தில் ஆஸ்வதித்தார். 100வது வயசில் 90வது சிகில் வைப்பான் நின்ன பிறகு கூட புள்ள பிறகுது. ஆபிரகாம் ஷேமானாய் இருந்தான். பூமி தாங்கக்கூடாதபடி அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக உண்டாகிறது. அந்த ஆபிரகாம் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையானாலும் எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்தை செலுத்திக்கிட்டே இருந்தான் பாருங்க. அதனால தான் ஆபிரகாம் சகல காலத்தில் அந்த ஆபிரகாம் கிறிஸ்து இயேசு மூலமாக உண்டாகிறது. அவர் ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக விசுவாசம்னா கிறிஸ்துக்குள் வரணும். இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் மூலத்துக்கு நீடிய வாழ்நாளெல்லாம் இருங்க. தொடர்ந்தேச்சா வர முன்னேற்றம் தான் வர விருத்தி தான். பாவுண்டு மனோட அசுத்தேவர் பசுத்தேவர் தேவதூர்களாக பணிவிடை செய்ய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏய்ப்பிலை நிச்சயம் கொண்டு வருவார். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தருவோம். இந்த செய்தி 1/6/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் இன்னொரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் அந்த செய்தி மூலமாக கற்று உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களால் இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.